Hello guys, welcome back to Tech Plus channel. இன்னைக்கான இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அண்டர் 25k பட்ஜெட்டுக்குள்ளார பெஸ்ட் 5 டபுள் டோர் ஃப்ரிட்ஜஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாத கடைசி வரையும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான மொபைல் ரீசார்ஜ் ஆப் பத்தி பார்த்தலாம். இந்த ஆப்ல நீங்க எவ்ரி டைம் மொபைல் ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மா கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இந்த கேஷ்பேக் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்னுடைய வாலெட்லயே வந்து சேவ் ஆயிடும். ஸோ நீங்க நெக்ஸ்ட் டைம் மொபைல் ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் அமௌண்ட்டும் இந்த கேஷ்பேக் அமௌண்ட்டும் மைனஸ் ஆயிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் பே பண்ணாலே வந்து போதும். இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ரீசார்ஜ் இல்ல மொபைல் ரீசார்ஜ் இல்ல டிடிஎச் ரீசார்ஜ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசார்ஜ் இதுல இருக்கு. அது எல்லாத்துக்குமே பே பண்றது மூலமா இந்த ஆப் வந்து ஒரு சர்டன் கேஷ்பேக் வந்து தராங்க. நானுமே அது வந்து பாத்தீங்கன்னா இது யூஸ் பண்ணி பாத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஆப்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஃப்ரீயா இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹையரில் 240 லிட்டர் கெப்பாசிட்டி 2 ஸ்டார் ரெஃப்ரிஜரேட்டர். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்வின் இன்வெர்ட்டரோட வந்து பார்த்திங்கன்னா வருது. டபுள் டோர் ரெஃப்ரிஜரேட்டர் தான். இதில் நமக்கு வந்து கூலிங் பேடு, அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டட் ஃப்ரீசர் கூலிங்கு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 22,990 ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஹையர்னுடைய 240 லிட்டர் கெப்பாசிட்டியினுடைய ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசர் ஜோன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஐஸ் மேக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட் வந்து இருக்கும். அண்ட் வந்து இதில் வந்து கிளாஸ் ஷெல்ஃபும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதாவது இப்போ ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதை வந்து கிளாஸ் ஷெல்ஃப்லையும் இது பண்ணிக்கலாம். அண்ட் வெஜிடபிள் ட்ரேஸ் லார்ஜ் சைஸில் ஒரு வெஜிடபிள் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிக் பாட்டில் ரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு பெரிய பாட்டில் இருந்துச்சு, ஜூஸ் பாட்டில் அந்த மாதிரினா அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஆன்டி பாக்டீரியல் கேஸ்கட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃப்ரீசர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கூலிங் கெப்பாசிட்டியோட வச்சுக்கிறது. அந்த கேஸ்கட் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைட்டுன்னு வந்து பார்க்கும்போது 156 சென்டிமீட்டர் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது முக்கியமானது 2 ஸ்டார் ரெஃப்ரிஜரேட்டர். அண்ட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃப்ரிட்ஜ் தேடுறீங்க அப்படின்னா ஹையர்னுடைய இந்த ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். வாரண்டின்னு வரும்போது 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் வாரண்டியும் 10 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இந்த வாரண்ட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிராண்டுக்கு பிராண்டு டிஃபர் ஆகும். இது 2026 மாடல். இதே சேம் மாடல் நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் சேம் ப்ரைஸ்க்கு தான் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் ஸ்டாக் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வீடியோ எடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஸ்டாக்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இல்லாமல் போயிடுது. ஸோ அதனால் லிங்க் எல்லாமே நான் ப்ராடக்ட் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டைம் ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ நான் வீடியோவில் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா 2026 மாடல். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆக்சுவலாக அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. பட் அந்த டைமில் அவைலபிள் இருக்கான்றது மட்டும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மாடல் நமக்கு கோத்ரேஜில் 223 லிட்டர் கெப்பாசிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 ஸ்டார் ரெஃப்ரிஜரேட்டர் தான். இப்போ இது நியூவாக லான்ச் பண்ண ரெஃப்ரிஜரேட்டர். அது மட்டும் இல்லாத இது வந்து 5 இயர்ஸ் வாரண்ட்டி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் 6-in-1 கன்வெர்ட்டபிள் ரெஃப்ரிஜரேட்டர். இந்த 6-in-1 கன்வெர்ட்டபிள் என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லேட்டராக. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரைஸ் வந்து 23,990 ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டபுள் டோர் ரெஃப்ரிஜரேட்டர் தான். அண்ட் இது 6-in-1 கன்வெர்ட்டபிள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமுக்கும் ஏற்ற மாதிரி மோடை வந்து நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆட்டோ மோடு, ஐஸ்கிரீம் மோடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோ மோடு, ஹை மோடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜ் உள்ளார என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மோடை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதை தான் வந்து 6-in-1 கன்வெர்ட்டபிள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், இது வந்து 3 ஸ்டார் ஏசின்றதுனால எலக்ட்ரிக் கன்சப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பில் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஹைட்டுன்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா 141 சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெஃப்ரிஜரேட்டருடைய ஹைட் வந்து வருது. அண்ட் இதனுடைய வாரண்டின்னு வரும்போது வந்து 5 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. பட் கம்ப்ரஸருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வாரண்ட்டி கிடையாது. 5 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக ப்ராடக்ட் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு தான் நான் வந்து சொன்னேன், பிராண்டுக்கு பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி வந்து டிஃபர் ஆகும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டர் இயருக்கு இயர் வந்து பார்த்திங்கன்னா மாடல் மாற்றும் போது ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாரண்ட்டியும் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நான் இப்போ என்ன தான் வீடியோவில் சொன்னாலும் நீங்கள் ஒரு டைம் அந்த டைம் செக் பண்ணிக்கோங்க. இதே சேம் ப்ராடக்ட் ஃப்ளிப்கார்ட்டில் நமக்கு சேம் ப்ரைஸில் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு 1000 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் வருது அதுக்கும் இதுக்கும். அதனால் அந்த டைமில் வந்து ஒரு டைம் செக் பண்ணிங்க. இதுலேயும் நான் உங்களுக்கு வாரண்ட்டி வந்து உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன். இதுலேயுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. அண்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸருக்கு எந்த வித வாரண்ட்டியும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணலை. அண்ட் சேம் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நீங்கள் இன்னமே கார்டெல்லாம் கிரெடிட் கார்டெலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த கார்டு டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணியுமே உங்களால் வந்து இன்னமே மோர் டிஸ்கவுண்ட்ஸில் இது எல்லாமே பை பண்ணிக்க முடியும். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் தேர்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்பூல்னுடைய
235 லிட்டர் கெப்பாசிட்டி. இது நமக்கு வந்து 2 ஸ்டார் ரெஃப்ரிஜரேட்டரு. இதுலேயும் நமக்கு வந்து ஃப்ரோஸ் ஃப்ரீ இன்வெர்ட்டர் இருக்குது. ஸோ ஃப்ரோஸ் ஃப்ரீ அப்படின்னா ஸோ நீங்கள் ஃப்ரீசரில் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஐஸ் கட்டி ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் அதை வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா பிச் பண்ணி அப்புறம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் வந்து அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கேஸ் வந்து லீக் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. பட் இது இந்த ஃப்ரோஸ் ஃப்ரீ இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே ஐஸ் வந்து உங்களுக்கு வந்து கட்டி ஆகாது. ஸோ அதை தான் வந்து ஃப்ரோஸ் ஃப்ரீ கண்ட்ரோல்னு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக இப்போ நான் சொன்ன மாடலில் எல்லாத்துலேயுமே இந்த ஃப்ரோஸ் ஃப்ரீ கண்ட்ரோல் இருக்குது. இவங்க வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹைலைட்டாக, ஜஸ்ட் அவ்வளோதான். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 40% ஃபாஸ்டர் கூலிங் கிடைக்கும். 6-in-1 கன்வெர்ட்டபிள் அட்ஜஸ்டபிள் செல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து 181 லிட்டர் கெப்பாசிட்டின்றதுனால நமக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாகவே இருக்கும். ஸோ ஃப்ரெஷ் ஃபுட் கெப்பாசிட்டி கீழே பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா 181 லிட்டர் கெப்பாசிட்டி, ஃப்ரீசர் கெப்பாசிட்டி 54 கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. 54 லிட்டர் கெப்பாசிட்டி. நமக்கு ரேக் வந்து பார்த்திங்கன்னா 4 ரேக் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஃப்ரீசர் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க, ஐஸ் ட்விஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப் டு வந்து பார்த்திங்கன்னா 17 hours வரையும் கூலிங் ரிட்டென்ஷன் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் 17 hours அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலேயும் கீழே நமக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 ரேக் வந்துருக்கு. பேலன்ஸ் நான் சொன்னதெல்லாம் 2 ரேக் அந்த மாதிரி தான் வரும். வாரண்டின்னு வரும்போது 1 year வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ப்ராடக்ட் வாரண்டியும் 10 years வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் வாரண்டியும் வந்து கொடுத்துருக்காங்க. இதே சேம் ப்ராடக்ட் நமக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் 236 லிட்டர் கெப்பாசிட்டி. இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டார் ஏசி தான், டிஜிட்டல் இன்வெர்ட்டரோட வந்து பார்த்திங்கன்னா வருது. இதுலேயும் நமக்கு ஃப்ரோஸ்ட் ஃப்ரீ கண்ட்ரோலோட கொடுத்துருக்காங்க. டபுள் டோர் ரெஃப்ரிஜரேட்டர் தான். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 25,990 rupeesக்கு அமேசானில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சாம்சங்கில் நீங்கள் வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும், ரெஃப்ரிஜரேட்டர் ஃப்ரிட்ஜ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுவும் லேட்டஸ்ட் மாடல் 2026 மாடல் டிஜிட்டல் இன்வெர்ட்டரோட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குட் சாய்ஸில் இருக்கும். அண்டர் வந்து பார்த்திங்கன்னா 25K பட்ஜெட்குள்ளார பார்க்குறீங்க அப்படின்னா இது ரொம்பவே வந்து ஒரு நல்ல சாய்ஸு. இதில் நமக்கு டிஜிட்டல் இன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளாட் ஃபினிஷிங் அண்ட் ஸ்டெபிளைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெபிளைசர் ஃப்ரீ பற்றி நான் வந்து அப்கமிங்கில் சொல்கிறேன். ஸோ இதுக்கு எந்த ஸ்டெபிளைசர் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஆன்டி பாக்டீரியல் கேஸ்கெட்டு, அதுக்கடுத்து ஹேண்டில் பாரு, டோர் பாக்கெட்ஸு, அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ட்ராக்கு, எல்இடி, அதுக்கப்புறம் கிளாஸ் ஷெல்ஃபு, ஐஸ் மேக்கரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃப்ரிஜரேட்டரில் என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீட் அண்ட் க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா லுக் வந்து இருக்குது. ஸோ சாம்சங்கை பொறுத்த வரைக்குமே எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு நீட் அண்ட் க்ளீனாக வந்து இருக்கும் லுக்கு. நமக்கு கலருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங் கலரில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்களுடைய வாரண்டின்னு வரும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 year வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ப்ராடக்ட் வாரண்டியும் 10 years வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் வாரண்டியும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 20 yearsன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டிஜிட்டல் இன்வெர்ட்டர் வாரண்டின்னு சொல்லி. அந்த டேட்டுக்குள்ளார நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ரெஃப்ரிஜரேட்டரை அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 20 years வாரண்டி. பட் அந்த டேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 year வந்து கம்ப்ளீட் ப்ராடக்ட் வாரண்டியும் 10 years வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் வாரண்டியும் வந்து கொடுக்குறாங்க. இதே சேம் மாடல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டுக்கும் அமேசானுக்கும் வந்து டிஃபர் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ராடக்ட் லிங்க் கொடுக்குறேன், அது மூலிமா செக் பண்ணி பார்த்துங்க. வாரண்ட்டி இதுலேயுமே வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 year ப்ராடக்ட் வாரண்டியும் 10 years கம்ப்ரஸர் வாரண்டியும். ஸோ அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க டேட்டு, அதாவது December 1, 2022 to 31 March 2026 இதுக்குள்ளே நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 years வந்து கம்ப்ரஸர் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே வேறு டேட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக எல்லாருக்கும் என்ன வாரண்ட்டி 1 year வந்து ப்ராடக்ட் வாரண்டியும் 10 years கம்ப்ரஸர் வாரண்டியும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது நீங்கள் சாம்சங்கில் ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எல்ஜியில் 251 லிட்டர் கெப்பாசிட்டி 2 ஸ்டார் ரெஃப்ரிஜரேட்டரு. இதுவும் நமக்கு ஃப்ரோஸ் ஃப்ரீ ஸ்மார்ட் இன்வெர்ட்டர் டெக்னாலஜியோடு வருது. நமக்கு டபுள் டோர் ரெஃப்ரிஜரேட்டர் தான். இதுவும் கன்வெர்ட்டபிள் தான். ஸோ நம்ம வந்து கன்வெர்ட்டபிள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கெப்பாசிட்டிஸ் வந்து உங்களால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மோடை சேஞ்ச் பண்ணாலே வந்து போதும். இதுலேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிளாஸ் ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க, ஆன்டி பாக்டீரியல் கேஸ்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மேலே
பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்லுக் வந்து ஸோ க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. ஸோ சாம்சங்கில் எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா எல்ஜி. இதே சேம் ப்ராடக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 28,990 ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்லி அன்அவைலபிள்னு சொல்லிட்டு அமேசானில் போட்டிருக்காங்க. பட் நான் செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 27,000 சம்திங் வந்துச்சு. ஸோ நீங்கள் இன்னுமே ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்லாம் கார்டெலாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து அரௌண்ட் ஒரு 24 ரேஞ்சுக்கே வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்த டாப் 5 ரெஃப்ரிஜிரேட்டர் டபுள் டோரில், அதுவும் நீங்கள் ஒரு அண்டர் 25K பட்ஜெட்டுக்குள்ளார பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ எல்லா பிராண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து கவர் பண்ணியிருப்பேன். அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை தான் சொல்லி வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் அண்டர் 25K பட்ஜெட்டுக்குள்ளார என்னென்ன ஃப்ரிட்ஜஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் இது எல்லாமே வாரண்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கெப்பாசிட்டி, அதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ரிவ்யூஸ் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி லிஸ்ட் பண்ணி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஓன் ரிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்றுக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒரு தாட்டி வந்து ரிசர்ச் பண்ணிங்க. ஏன்னா ப்ரைஸ், வாரண்டி இதெல்லாம் வந்து அடிக்கடி டிஃபர் ஆகும். இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது இருக்கு. இந்த ப்ராடக்ட்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மூலிமா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரிட்ஜஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னே ஒரு ஃபுல் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஸ்டெபிலைசர் யாராவது பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ அந்த வீடியோ வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த ஸ்டெபிலைசர் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா என்னை இன்ஸ்டால கான்டாக்ட் பண்ணுங்க. இதை விட சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.